Hi, welcome to my channel. All updates for you first time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல DRB எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். 22 நவம்பர் 2020 நடந்த क्वेश्चन ஆல்ரெடி ரெண்டு பார்ட்டா போட்டுருந்தேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 101 to 150 क्वेश्चन வந்து பார்க்கலாம். கால மக்கள் தொகை ஈவுத்தொகை எதை குறிக்கிறது? ஆப்ஷன் பி தொழிலாளர் வர்த்தகத்தின் தொகை அதிகரிப்பு. இந்தியாவில் முதல் முழு கல்வியறிவு பெற்ற மாவட்டம் ஆப்ஷன் பி எர்ணாகுளம், கேரளா. இந்திய திட்டக்குழு என்பதை நிதி ஆயோக் என எப்போது மாற்றம் செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஜனவரி 2015. தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல், உலகமயமாக்குதல் முறை வளர்ச்சி டேஷ் ஆண்டில் அப்போதைய நிதி அமைச்சர் டேஷ் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1991 டாக்டர் மன்மோகன் சிங். அரசியலமைப்பில் எந்த அட்டவணையில் 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி 8வது பட்டியல். தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்தின் முதல் தலைவர்? ஆப்ஷன் ஏ காக்கா காலேல்கர். 8 மாமரங்கள் ஒரே நேர்கோட்டில் உள்ளது. ஒவ்வொரு மாமரத்திற்கும் இடையே உள்ள தூரம் 3 மீட்டர் எனில் முதலாவது மற்றும் 8வது மரத்திற்கு இடையே உள்ள தூரம்? ஆப்ஷன் பி 21 மீட்டர். ஒரு பெண்ணைராஜ் என்பவர் அவளுடைய அம்மா எனது மாமியாருக்கு ஒரே மகள் என அறிமுகப்படுத்துகிறார் எனில் அப்பெண்ணிற்கு ராஜ் என்ன உறவுமுறை? ஆப்ஷன் பி தந்தை. ஒரு எண்ணின் மதிப்புடன் 10% கூட்ட வேண்டும். அதனைத் தொடர்ந்து அந்த எண்ணின் மதிப்பிலிருந்து 10% குறைந்தால் கிடைக்கும் நிகர குறைவு சதவீதத்தை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1%. டேஷ் ஆறானது இந்தியாவின் சிவப்பு ஆறு என அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் டி பிரம்மபுத்திரா. இந்தியாவின் மிக நீளமான உள்நாட்டு நீர்வழிப்பாதை? ஆப்ஷன் டி ஹால்டியா அலகாபாத் கால்வாய். ஜனவரி 2017 வரை உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் அதிக கோல்களை அடித்தவர் யார்? ஏ மிரோஸ்லாவ் க்ளோஸ். டிசம்பர் 9, 2016 இந்தியாவில் சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் செய்து கொண்ட நாடு? ஆப்ஷன் ஏ வியட்நாம். கணினி ஓய்வு நிலையில் இருக்கும்போது அதனுள் உள்ள தகவல்களை பாதுகாக்கும் மென்பொருள் ஹைப்போகார்டை உருவாக்கிய நாடு? ஆப்ஷன் சி கனடா. நாட்டு கொள்கையில் மோடியின் டாஸ் டச் என்ற புத்தகத்தை எழுதியவர்? ஆப்ஷன் ஏ சுரேந்திரகுமார். 2016ஆம் ஆண்டு ரஷ்யாவில் நடந்த எந்த விளையாட்டில் திருவாரூரை சேர்ந்த ஹர்ஷினி உலக சாம்பியன் பட்டத்தை வென்றார்? ஆப்ஷன் சி சதுரங்கம். தாவர வளர்ச்சிக்கு பயன்படும் நுண்சத்தை தேர்ந்தெடு? ஆப்ஷன் டி துத்தநாகம். கூட்டுயிரி முறையில் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் சவுக்க மரவேர் முடிச்சுகளில் உள்ள நுண்ணுயிரி? ஆப்ஷன் பி பிரான்கியா. விலங்குகளின் விந்து செல் உற்பத்தியில் ஏக்ரோசோம் என்ற அமைப்பு உருவாகும் செல் நுண்ணுறுப்பு எது? ஆப்ஷன் சி கோல்கை உறுப்புகள். போலி அமிலத்தின் குறைபாடால் விளையும் நோய்? ஆப்ஷன் ஏ இரத்த சோகை. சமுதாய கூட்டு வாழ்க்கை கொண்ட பூச்சி எது? ஆப்ஷன் டி கரையான்கள். பூமியில் மக்கள் தொகை வளர்ச்சி தற்பொழுது இந்த நிலையை காட்டுகிறது? ஆப்ஷன் பி விசைக்குறி வளர்ச்சி. கீழ்கண்ட கருத்துக்களில் சரியானதை சுட்டி காட்டுக? ஆப்ஷன் சி சிந்து சமவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு தேவதாசி முறை ஒழிப்பதற்கு ஆதரவு கொடுத்த சமூக சீர்திருத்தவாதியின் பெயர்? ஆப்ஷன் ஏ ஈவே ராமசாமி நாயக்கர். மாநில சீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ நவம்பர் 1956. கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி கொத்வால் நிதி வசூலிப்பவர். இந்திய ஹோம் ரூல் சொசைட்டி என்னும் அமைப்பை உருவாக்கியவர்? ஆப்ஷன் பி சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. 2016 வெளியிட்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் இந்தியா ஒரு சகாப்தம் என்ற நூலை எழுதியவர்? ஆப்ஷன் பி சசி தரூர். முதல் இந்திய அமெரிக்கா USA செனட்டர் ஆனவர் யார்? ஆப்ஷன் சி கமலா ஹாரிஸ். 8வது பிரிக்ஸ் மாநாடு நடந்த இடம்? ஆப்ஷன் டி கோவா. எந்த பூப்பந்தாட்ட பட்டத்தை PV சிந்து நவம்பர் 2016 வென்றார்? ஆப்ஷன் ஏ சீனா திறந்த பெருந்தொடர். புதிய எய்ம்ஸை தொடங்க பிரதமர் மந்திரியால் ஜூலை 2016 அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள இடம்? ஆப்ஷன் ஏ கோரக்பூர். டிசம்பர் 1, 2016 டிஜிட்டல் நிதி தொடர்பான கல்வியறிவு திட்டத்தை துவக்கி வைத்தவர்? ஆப்ஷன் ஏ மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். அன்ஹாப்பி இந்தியா என்ற நூலை எழுதியவர்? ஆப்ஷன் ஏ லாலா லஜபதி ராய். 2017ஆம் ஆண்டிற்கான ஆஸ்கர் தொழில்நுட்ப விருதை பெற்ற கிரன்பட் இந்தியாவில் எந்த ஊரை சேர்ந்தவர்? ஆப்ஷன் சி கோயம்புத்தூர். ஜனவரி 2017 மறைந்த பேராசிரியர் CV விஸ்வேஸ்வரா நிபுணராய் இருந்த துறை? ஆப்ஷன் சி கருந்துளைகள் பிளாக் ஹோல்ஸ். INS கர்ணா ஜூலை 12, 2016 கப்பல் படையில் சேர்ந்த இடம்? ஆப்ஷன் சி விசாகப்பட்டினம்.
செப்டம்பர் 30, 2019 அன்று இந்திய விமானப்படையின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? ஆப்ஷன் சி ராகேஷ் குமார் சிங் படாரியா. 2018 IAAF-இன் சிறந்த பெண் தடகள விருது பெற்றவர்? ஆப்ஷன் பி கேத்ரின் ஜெர்குன். இருப்பாய்வில் வெளிப்படும் பிழைகள்? ஆப்ஷன் ஏ பகுதியாக ஒதுக்கப்பட்ட பிழைகள். சந்திராயன் 2 எதன் மூலம் செலுத்தப்பட்டது? ஆப்ஷன் டி GSLV MK3. நீரில் கரைந்த பொட்டாசியம் கரைசல் என்பது? ஆப்ஷன் பி வலிமை மிகுந்த மீன் பகுளி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது தவறானவை? ஆப்ஷன் பி எல்லா தாதுக்களும் கனிமங்கள் இல்லை. குடைக்கித் மார்க்கர் இயக்கத்தை அமைத்தவர்? ஆப்ஷன் ஏ அப்துல் கபார் கான். கீழ் கொடுக்கப்பட்டுள்ள இணைகளில் தவறானவற்றை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மதராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சுரேந்திரநாத் பானர்ஜி. இந்திய அரசியலமைப்பின்படி கீழ் வருவனவற்றுள் மாநில பட்டியலில் இடம்பெறாதது எது? ஆப்ஷன் டி குற்றவியல் விதி. சிறு குன்றுகள் மீது இப்பகுதியின் தேயிலை தோட்டங்கள் ஃபீல்கள் என அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் பி அசாமின் கர்மா பள்ளத்தாக்கு பகுதி. தமிழ்நாட்டில் எந்த மாநகராட்சிக்கு 2015ஆம் ஆண்டிற்கான சிறந்த மாநகராட்சி விருது பெற்றது? ஆப்ஷன் சி மதுரை. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 13 டேஷ் நாளாக அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் டி உறுப்பு தானம் நாள். ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடுகள் சபையினால் அகில உலக காணாமல் போனவர் தினம் அனுசரிக்கப்படும் நாள்? ஆப்ஷன் சி ஆகஸ்ட் 30. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் 50 கொஷினை போடுறேன். ஆல்மோஸ்ட் எல்லா கொஷினுமே வந்து என்னோட சேனலில் போட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக படிங்க. இதுலேருந்து உங்களுக்கு எக்ஸாமில் கொஷின் கேட்க பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.